ரூஃப் சீலிங் ஏன் கீழே கொட்டுது, அது எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்னென்ன நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப முக்கியம். கவர் பிளாக் நீங்கள் ரூஃபில் ப்ராப்பராக கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரூஃப் வந்து விழுவறதுக்கான வாய்ப்புகள் 100% அதிகம். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெட்ரூம் எடுத்துக்கங்க. பெட்ரூமோட ரூஃப் காங்கிரீட்ல வந்து நீங்கள் வந்து கவர் பிளாக் வைக்காம விட்டீங்க அப்படின்னா காங்கிரீட்ல இருக்க அந்த ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கீழே இருக்கும். அதாவது அந்த ரூஃப் சீலிங்க்கு பயங்கர நெருக்கமாக இருக்கும். ரூஃபோட மொத்த வெயிட்டுமே வந்து அந்த கம்பி தான் எடுக்குது அப்படின்றனால அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டென்ஷன் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இப்படி இருக்க சுச்சுவேஷனில் அந்த பெட்ரூமோட சென்டரில் ஃபேன் பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்பியில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபேன் பாக்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது சீலிங்கில் அந்த கம்பியில் வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் வந்துட்டே இருக்கும். ஃபேன் பாக்ஸோட வைப்ரேஷன் அதுக்கப்புறம் ரூஃப் சீலிங்கில் அந்த டென்ஷன் ஃபோர்ஸ்னால கிரியேட் ஆகிற அந்த பெண்டு எல்லாத்துக்குமே சேர்த்து என்ன நடக்குது அப்படின்னா அந்த கம்பியோட இருக்க எல்லா காங்கிரீட் அதுக்கப்புறம் இருக்க கீழே இருக்க அந்த பிளாஸ்டிக் எல்லாம் சேர்த்து ஒரு மிட்ட கீழே விழுது. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஃபேன் கிட்ட தான் வந்து கம்பி தெரியுற அளவுக்கு அந்த சீலிங் வந்து பேதிட்டு கீழே விழுவும். இது ஒரு ரீசன் அப்படின்னா, இன்னொரு ரீசன் வந்து வாட்டர் லீக். உங்கள் ரூஃப் காங்கிரீட்டில் வாட்டர் லீக் ஆகுது, நீங்கள் சீலிங்கில் ஏதாவது ஒரு டேம்ப்னஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மேலே இருந்து அந்த தண்ணி வந்து காங்கிரீட்டுக்குள்ளே ஊறி கீழே அந்த பிளாஸ்டிக் திக்னஸ் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா